ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இதை வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன், அதாவது சாய்ஸாக்கு உடம்பு முடியாம போச்சு, அப்புறம் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்குதான் அந்த இதுக்குண்டான நேரம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய செகண்ட் யூடியூப் சேனலான சுரேஷ் மாயா எடிட்ஸுக்கு 1 lakh ரீச் பண்ணதுக்கு யூடியூபோட சில்வர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை ரீச் பண்ணி இப்ப 1.5 லட்சத்துக்கிட்ட அது நெருங்கி போயிருச்சு. இருந்தாலும் இப்பதான் எங்களுக்கு அது ஓபன் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. சோ அதை வந்து இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ண போறோம். சோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப வந்து நம்மளுடைய அந்த சில்வர் அவார்டை வந்து இப்ப ஓபன் பண்ண போறோம். அன்பேக்கிங் வந்து உங்களுக்கு முன்னாடி தான் பண்ணணும்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ ஓபன் பண்ணலாமா மாமா? பண்ணலாமா சைசா குட்டி? இந்த அவார்டு வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு, எங்களால பண்ண முடியல. சரி, எப்படியாச்சும் ஓபன் பண்ணணும், இன்னைக்காச்சும் நான் பண்ணலாம்னு இன்னைக்கு தான் பண்ண போறோம். சோ வாங்க, உங்களுடைய முன்னிலை தான். இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா நீங்க தான். உங்களுடைய சப்போர்ட்னாலதான் எங்களுக்கு இது சாத்தியமே கிடையாது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்படியே எங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட்டை கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அந்த சேனல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்க, சேம் அதே மாதிரி இந்த சேனல்ல நல்லா சீக்கிரமாவே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஒரு 2 மந்த்துக்குள்ளே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வர இந்த கோல்டு அப்புறம் டைமண்ட், சோ இது எல்லாமே நாங்க உங்களோட ஆசீர்வாதத்தாலதான் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு எப்பவும் போல தொடர்ந்து கொடுங்க. நாங்க வந்து இனி வர வீடியோஸ்ல வந்து கண்டென்ட் வீடியோ வந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன கண்டென்ட் எடுக்க போறோம்னா, ஆமா, எங்களுடைய லவ் ஸ்டோரி. நாங்க எங்களுடைய லைஃப்ல என்னென்ன நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எப்படி நாங்க மீட் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோம், எல்லாமே இனிமே தொடர்ந்து எங்களுடைய வீடியோல வந்து வரும், ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ஹோம் டூர் எக்ஸ்ட்ரா நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் வந்து நாங்க இது வரைக்கும் அதிகமா நாங்க வீடியோஸ் போட்டதே கிடையாது. ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே நம்மளுடைய பர்சனல் விஷயத்துல என்னென்ன நடந்துச்சு அதையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இனிமே வீக்லி ஒரு வீக்லி ஒரு வீடியோஸ் ஆச்சு கண்டிப்பா வந்துரும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப பாருங்க, ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த மாதிரி ஒரு பேக் சீட் கொடுத்திருக்காங்க, அதை எடுமாமா. சோ அதுக்கப்புறமா ஒரு விசிட்டிங் கார்டு. சோ இதுல நம்மள கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஒரு யூடியூப் தரப்புல இருந்து எழுதி கொடுத்திருக்காங்க, சின்னதா ஒரு கார்டு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் யூடியூப் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க, சைன் பண்ணியே கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனலுக்கு ஓபன் பண்ணும்போது இந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ ரெண்டாவதுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த சில்வர் பட்டன், இதையும் இருக்கலாம். இருமா சைஸ் இங்க பாருங்க, சுரேஷ் மாயா எடிட்ஸ். சுரேஷ் மாயா எடிட்ஸ். சோ அந்த சேனல் பேர் வந்து சுரேஷ் மாயா ஆபீஷியல், இது பேர் வந்து சுரேஷ் மாயா எடிட்ஸ். ரெண்டுக்குமே சுரேஷ் மாயாங்கிறது கம்பல்சரி வந்துடும். ஆமா, கண்ணாடி. சோ எப்படி இருக்கு சைஸா? நல்லா இருக்கா சைஸா? அதுல கண்ணாடி தான் மெயினா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஒரு இதா கொடுத்திருக்காங்க. சோ அதாவது யூடியூப் டீம்ல இருந்து சில்வர், அதுக்கப்புறம் கோல்டு, டைமண்ட் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா முடியும். தொடர்ந்து கொடுங்க. அதான் அதே மாதிரி என்னன்னா, ஸ்டார்டிங் யாராச்சும் யூடியூப் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வர உங்களுக்கு நான் மெசேஜ்ல பண்ணுவோம். இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் யூடியூப்ல வந்து என்னென்ன பத்தின ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து அதிகமா அதை பத்தி கேட்டீங்கன்னாலும் நாங்க வந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு எடுத்துக்கலாம். நாம எப்படி மானிட்டேஷன் ஆகுது அந்த மாதிரி டீடைல் ஃபுல்லாமே எங்களுக்கு ஷார்ட்கட்ல எப்படி நாங்க பண்ணணுமோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்க பண்ணி தருவோம். ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நாங்க மேக்சிமம் யார்கிட்டையும் நாங்க கேட்கல, யாரும் சொல்லி தரல. எங்களுக்கு நாங்களா கத்துக்கிட்டதுதான் எல்லாமே. எங்களுக்கு நாங்க எப்படி கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நீங்க கேட்கும் போது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க நம்பிக்கையோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் கண்டிப்பா இருப்போம். ஏன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால கண்டிப்பா தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். யாராச்சும் புதுசா வீட்டுல இருக்கிறவங்க
ஹவுஸ் ஒய்ஃப் வந்து குக்கிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துச்சீங்கன்னா வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா கண்டென்ட் வீடியோஸ் இது மாதிரி எந்த இதா இருந்தாலும் ஓகே, நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு உங்களுக்குன்னு ஒரு இது எப்படி சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு இதுக்கு போவோம் வீடியோ பண்ணும்போது ஒரு கிரிப் கிடைக்கும் என்ன மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி. நாங்களும் சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவே எங்களுக்கு பெரிய ரீச்சா கிடைச்சது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால. இனிமே எங்களுடைய எல்லா வீடியோஸுமே இனிமே வீடியோஸ் அதிகமா போடலாம்னு நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் வீக்லி எப்படி ஒரு 2-3 வீடியோ, அதாவது லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் இல்லாம ஷார்ட்ஸ் எப்பவும் போல நாங்க ஆனா கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட. ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க எந்த ஊரு, நான் எந்த ஊரு, இவங்க எந்த ஊரு, நீங்க எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அந்த மாதிரி கேக்குறீங்க. கண்டிப்பா நாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாங்க என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நாங்க எந்த சிச்சுவேஷன்ல வந்து கல்யாணம் பண்ணோம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே நாங்க ஒரு வீடியோவை நாங்க இனிமே போஸ்ட் பண்ணுவோம். எங்களுடைய பர்சனல் என்னென்ன விஷயம் நடந்துச்சோ அது ஃபுல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம். கண்டிப்பா மறக்காம எல்லாமே பாருங்க. இது எங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் நாங்க எங்களை ஷேர் பண்ண போறோம். எங்களுக்குன்னு தோணுச்சு நாங்க பண்ணலாம்னு, சரி பண்ணலாம். ஏன்னா மேக்சிமம் நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க எந்த ஊர் அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பா எங்களுடைய லவ் ஸ்டோரியும் நாங்க அடுத்தடுத்து நாங்க சொல்ல விரும்புறோம். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. கண்டிப்பா உங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நான் மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா பர்சனல் நம்பர் கொடுத்துக்கூட உங்கள்கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா நாங்க எப்படி வெற்றி நோக்கி போறோமோ அதே மாதிரி நீங்களும் வெற்றி நோக்கி வாங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து அதாவது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேட்பீங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி எல்லாம் எழுதியெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்கு வந்து அதுல போய் நம்ம டைப் பண்ணி சொல்றதோட அதுல ஒரு யூனிக்கான அந்த கியூஏ அந்த மாதிரி நம்ம செக்ஷன் எடுத்து அதுலயும் ஒரு கண்டென்ட் வீடியோ மாதிரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு. சோ நீங்க ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அதையும் நாங்க வந்து யூனிக்கான கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அதே ஒரு வீடியோவா உங்களுக்கு நாங்க வந்து நேர்லயே வந்து பதில் சொல்ற மாதிரியே போடுறோம். சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அது ஒரு பிளான் வந்து தோன்றி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபுல்லா நீங்க பாப்பீங்க. நாங்க வந்து 2 சேனல் வச்சிருக்கோம் யூடியூப்ல. சுரேஷ் மாயா எடிட்ஸ், சுரேஷ் மாயா அபிஷியல் ஒன்று வச்சிருக்கோம். மேக்சிமம் சுரேஷ் மாயா அபிஷியல் வந்து கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே ஆன் பண்ணியிருப்போம், அதனால ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ சுரேஷ் மாயா எடிட்ஸ்ல இனிமே ஆன்ல தான் இருக்கும். எல்லா வீடியோஸுக்குமே ஆன் பண்ணிடுவோம். நீங்க என்னென்ன டவுட் வேணுமோ அதுல கேட்டுக்குங்க. கண்டிப்பா எல்லாமே இனிமே வர்ற இதுல வந்து சுரேஷ் மாயா எடிட்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ் ஆன்ல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நாங்க ரிப்ளை பண்ணுவோம் முடிஞ்ச வர. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, பாய். பாய்.